நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். ஹாய். எங்க 3 நாளா ஆளை காணோம்? ஏன் செல்லம் தேடினீங்களா? தொந்தரவே இல்லாம நிம்மதியா ரெக்கார்ட் நோட் எழுதினேன். ஏன் ராஜா என்கிட்டயே படம் ஓட்டுற? டே பிஃபோர் எஸ்டர்டே என் ஃபோன்ல 21 மிஸ் கால் உன் நம்பர்ல இருந்து. ஜீன்ஸ் பேண்ட் பின்னாடி போனை வச்சிருந்தேன். அதுவே டயலா இருக்கும்னு நினைக்கிறேன். பாரா, உன் ஃபோன் என் ஃபோனுக்கு மிஸ் கால் எல்லாம் விடுது. சரி, எடுத்து தொலைக்க வேண்டியதானே? எடுத்திருந்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். எடுக்கலாம் தான் யோசிச்சேன். இருந்தாலும் நீ எவ்வளவு தூரம் ட்ரை பண்றேன்னு பார்க்கலாம் தான் டீல்ல விட்டேன். 21 மிஸ் கால். ஏன் குட்டி, அதுக்கு மேல மொபைல்ல சார்ஜ் இல்லையா? தான் சொல்றாங்கல்ல, தெரியாம டயல் ஆயிடுச்சுன்னு. சரி சரி ஒத்துக்கிறேன். நீ நேத்து என் போனுக்கு 96 மிஸ் கால் விட்டுருக்க. அதை பத்தி பேச மாட்டேங்கிற? அது தெரிஞ்சே பண்ணதுதான். உன்னோட 21 மிஸ் காலை நான் எடுக்கல. எப்படியும் என் ஃபோன் எடுக்க மாட்டேன்னு தெரியும். அதான் விடாம அடிச்சேன். நீயே 21 மிஸ் கால் கொடுக்கும்போது என் ரேஞ்சுக்கு நான் ஒரு 100ஆவது கொடுக்க வேணாம்? இப்பெல்லாம் உன்னை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்டா மேக்கப் வேணா கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா? நீ என்னை விட மாட்டல்ல? உனக்கு என்னதான் வேணும் என்கிட்ட இருந்து? உன்னோட ஹார்ட் இருந்தா. உண்மைய சொல்லு, நீ என்ன பார்க்காதப்போ என்ன மிஸ் பண்றியா இல்லையா? தப்பா எடுத்துக்கலனா நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? சொல்லு. நான் 10th படிக்கிறப்ப என் தெருவில் ஒரு நாய் இருந்துச்சு. அது நான் டியூஷன் முடிஞ்சு போகிறப்பெல்லாம் என்னை துரத்திக்கிட்டே கடிக்கிற மாதிரி வரும். திடீர்னு ஒரு நாள் அதை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போவும் ராத்திரி அந்த தெருக்குள்ளே போகிறப்ப அந்த நாயோட ஞாபகம் வரும். அதுக்கு பேர் லவ்னு சொல்ல முடியாதுல்ல. நான் என்ன மிஸ் பண்றியான்னு கேட்டா நீ ஏன் லவ்வை பத்தி பேசுற? சாரி. அப்போ நீ என்ன கடிக்க வர நாயன்ற. சேச்சே, கடிக்க வர நாயவே மிஸ் பண்ணுறப்ப உன்ன மாதிரி என்ன மாதிரி? கமான் லைனை முடி. உன்ன மாதிரி என்கிட்ட அன்பாக இருக்கிற, சாரி, ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு பொண்ணை மிஸ் பண்ண மாட்டேன்னு தான் கேட்டேன். அப்போ உனக்கு புரியாமலாம் இல்ல. என்ன புரியாம இல்ல? உனக்கு என்ன புரியுது, ஆனா ஃபோர்ஸ் பண்ணி அவாய்ட் பண்ற. நான் உன்னை அவாய்ட் பண்ணலையே. என்னோட வாழ்க்கையிலேயே முதல் கேர்ள் ஃப்ரெண்ட் நீதான். கேர்ள் ஃப்ரெண்டா? ஹலோ, என்னோட வாழ்க்கையிலேயே முதல் பெண் சிநேகிதி நீதான். அட போப்பா, பென் ஸ்நேகிதி பென்சில் ஸ்நேகிதின்னு மழுப்பிக்கிட்டு. என்ன ஆச்சு உனக்கு? நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு பேசி தானே முடிவு பண்ணோம். இப்போ என்ன திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? ஃப்ரெண்டா இருப்போன்னு சொன்னேன், ஆனா ஃப்ரெண்டாவே இருப்போன்னு சொன்னனா? அப்படின்னா நீயும் நானும் அண்ணன் தங்கச்சினா கடைசி வரைக்கும் அண்ணன் தங்கச்சி தான், அது மாறாது. ஆனா நீயும் நானும் ஃப்ரெண்டுனா கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டா தான் இருப்போம்னு சொல்லவே முடியாது. அது மட்டும் ஏன் அப்படி? அண்ணன் தங்கச்சிக்கு ப்ரொமோஷன் வராது, ஆனா ஃப்ரெண்ட்ஸுக்கு வரும். ப்ரொமோஷனா? ஆமா, முதல்ல ஹாய் பை ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, ப்ரோமோட் ஆகி திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, அவங்க ப்ரோமோட் ஆகி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் போனதும் அவங்களே ப்ரோமோட் ஆகி பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க, அப்புறமா ப்ரோமோட் ஆகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆவாங்க, அவங்க ப்ரோமோட் ஆகி ஃபாதர் அண்ட் மதர் ஆவாங்க, அவங்க ப்ரோமோட் ஆகி கிராண்ட் ஃபாதர் அண்ட் கிராண்ட் மதர் ஆவாங்க. உனக்கே தெரிஞ்சிருக்கே. இந்த வாய் தான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம். லிப்ஸ் சொல்றியா? ஐயோ, வாய்னா உன்னோட பேச்சை தான் சொன்னேன். அதுக்கு பேர் வாய் இல்லம்மா, வாய்ஸ். எம்மா தாயே, நான் ஓடனப்போ என்னை துரத்தி அடிச்சதெல்லாம் நியாயம்தான். இப்போதான் நான் சரண்டர் ஆயிட்டேன்ல, கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா? இப்போ எதுக்கு சிரிக்கிற? சீனியர்ஸ் பார்த்து பயப்படுற டெரரா என்கிட்ட இப்படி கெஞ்சுறது? என்ன செய்யறது, வேற வழி இல்லையே. சரண்டர்னா நீ அப்ரூவர் ஆயிடு, நான் உன்னை விட்டுறேன். என்ன அப்ரூவர் ஆகணும்? என் மேல ஒரு இதுதான் ஒத்துக்கோ, விட்டுறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்னு இருக்கு. இல்லை, நான் ப்ரூவ் பண்ணிட்டா பண்ணு, அப்புறம் பார்ப்போம். இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நான் உன் கண்ணில் பட மாட்டேன். அதுக்குள்ள 5 தடவை நீ என்ன நினைச்சிட்டனா நீ அவுட். பார்ப்போம். இதுல போட்டியாளரும் நீதான், அம்பையரும் நீதான். நான் உன்னை நினைக்கவே இல்லைன்னு கூட நீ போய் சொல்லலாம், ஆனா நீ நியாயமா நடந்துக்குவே நான் நம்புறேன். நான் வரேன் ஈவினிங் 5 மணிக்குள்ள 5 தடவை. ஓகே ஓகே, பை. ஒரு தடவை நீ என்ன நினைச்சிட்ட. ஏய், இப்போ நினைச்சதெல்லாம் கணக்கில் வராது. அப்போ நீ என்ன நினைச்சியா? நான் சும்மா சொன்னேன், நீ ஏன் மாட்டிக்கிட்டியா? நீ கொஞ்சம் போறியா? ஒரே ஒரு நேயர் விருப்பம். ஒன்றும் வேணாம். வேணான்றல்ல. ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். இது என்ன மொபைல் போனா இல்ல லவுட் ஸ்பீக்கரா? இந்த சத்தம் கேக்குது. அப்போ கேக்குதா? ஒண்ணே மாமாய் 5 மணிக்கு பூத்திருந்தேன்.
ஜெயாவை நினைக்கக்கூடாது, ஜெயாவை நினைக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது, நினைக்கக்கூடாதுன்னு ஏன்டா நினைக்கிற? ஏய், என்னடா கோலம் இது? வேண்டுதல் மச்சான். என்ன வேண்டுதல்? சூப்பர் ஸ்டார் நலமுடன் திரும்ப பிரார்த்தனை. போன வாரம் வேற ஏதோ சொன்னீங்களேடா. அது அண்ணா ஹசீராவுக்கு ஆதரவு தெரிவிச்ச ஆனந்த ஆர்ப்பாட்டம். அதுக்கு முந்தின வாரம் கையில பேண்டோட வந்தது நதிகளை நிக்க சொல்லி. எங்க இருந்துடா பிடிக்கிறீங்க இந்த காரணத்தெல்லாம்? நம்ம ஊர்ல பிரச்சனைக்கா பஞ்சம். சும்மா பேருக்குன்னு டிராமா பண்றீங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையாடா? 4 கிளாஸ் கட் ஆகுதுன்னா எதுவுமே தப்பில்லை. இப்போ என்னடா வேணும் உங்களுக்கு? நம்ம எந்திரன் நலமாகறதுக்காக ஆளுக்கு 50 ராமஜெயம் எழுதுறதா வேண்டிக்கிட்டோம். எழுதுடா. தலைவர் பேரை சொல்லியே லாக் பண்ணுங்கடா. குடு. இந்தாடா புடி. டேய் என்னடா? ஜக்கு இதர் தேக்கோ மைனே பியார் கியா. டேய் என்னடா? என்ன நொன்னடா இங்க பாரு. ராமஜெயம் ராமஜெயன் எழுதுறான்னா ராமஜெயா எழுதிருக்க படவா ராஸ்கோ. இல்லடா, அது வந்து செல்லாது தப்பு ஒத்துக்கோ. தப்பு தான். 1